எனக்கு முத நடிகர் விஜய் சார் தான் அறிமுகப்படுத்தினார். Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. ஒரு சகோதரனை இழந்திருக்கேன், ஒரு என்னுடைய தந்தையை இழந்திருக்கிறேன், என்னுடைய நண்பரை இழந்திருக்கிறேன். இது நான் வந்து நேற்று இரவு 12 மணிக்கு தான் இதை கேள்விப்பட்டேங்க. ஒரு 12 மணி நேரமாக என்னால் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தொடங்கணும்னா நான் உங்களுக்கு தாலி வாங்கி தரணும்னாரு. அதுக்கு பிறகு அதுக்கு ஈடாக என்கிட்ட நீங்களே போய் எடுத்துக்கோங்கன்னு பணம் கொடுத்துட்டாரு. அவங்க அப்பா வந்து சுதந்திர போராட்ட வீரர், அதையே அவர் வெளியில் சொல்ல மாட்டார். அதை நம்ம எதுக்கு சொல்லிட்டு, அவங்க அப்பா விடுதலை போராட்டத்தில் சிறை சென்ற ஒரு பத்திரிகையாளரோட பையன். இவங்க சின்ன சின்ன சஜஷன் நம்ம லைஃப்பில் எப்பயாவது யார்கிட்ட கேட்குறது. இப்போ நான் ஆல்டர்னேட்டிவ் எடுக்கணும், அவர்கிட்ட கேட்டதை இல்லை அவர் எனக்கு சொன்னது இல்லை அவர் எனக்கு பண்ண கைடை வந்து நீங்கள் ஒருத்தர் பண்ண மாட்டாங்க. இது அவருடைய 7வது வீடு எனக்கு தெரிஞ்சு. நான் எல்லா வீடுகளுக்கும் போனேன். இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் இப்போ அவர் வந்து நடக்க தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 1997 அவர் முத சந்தித்தேன். அப்போ வந்து அவர் பாரதி சாலை ட்ரிபிள் இருந்தார். அதுதான் அவர் முத நான் சந்தித்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பட ஷூட்டில். நல்ல குணங்கள்னு சொல்லணும்னா வெரி பெஸ்ட்டுன்னா எல்லா காலத்துலையும் ஒரே மாதிரி பேசுவார். நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அவங்கள ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார். ஒன்று. 2வது, எல்லா மனிதர்களையும் இன்னொரு மனிதரோட அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் போனீங்கன்னா எல்லா மனிதர்களையும் அறிமுகப்படுத்துவார். எப்படின்னா, இப்போ நம்மளாம் வந்து நிறைய பேர் அறிமுகப்படுத்த மாட்டோம். அவர் எனக்கு முத நடிகர் விஜய் சார் தான் அறிமுகப்படுத்தினார். என்னோடய நண்பர் அப்படின்னு சொல்லி விஜய் நடிகர்கள், அதே போல் சக நடிகர்களை வந்து இன்னொரு ப்ரொடியூசர்கிட்ட அறிமுகப்படுத்துவார், இன்னொரு டைரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த மாதிரி சக ஊழியர்களை ரொம்ப நல்லா மதிக்கக்கூடிய மனிதர். 2வது, இது அவருடைய 7வது வீடு எனக்கு தெரிஞ்சு. நான் எல்லா வீடுகளுக்கும் போனேன். இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் இப்போ அவர் வந்து நடக்காமல் பார்த்தது இதுதான். எல்லா 7 வீடு அவர் சொந்த வீடு. இப்போ இது வாடகை வீட்டுக்கு வந்திருக்காங்க. சொந்த வீடு அவங்க பையன் இருக்கார். அது அடையாறு, திருவான்மியூர், திருப்ப அடையாறு, திரும்ப இப்போ திருவான்மியூர் வந்திருக்கிறாங்க. இவர்கிட்ட இந்த நகைச்சுவை உணர்வை விட அவருடைய இசை தான் அவருடைய உயிர். ஆமாம். அதை விட இன்னொரு உண்மையை சொல்லணும்னு நிறைய பேருக்கு மறந்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் முத டிவி ஒளிபரப்பு தொடங்கும்போது முதல்ல இசையை இவர் தான் ஆரம்பித்தார். இப்போ ஜனாதிபதியுடைய பேச்சுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் போடுவாங்க. அந்த மியூசிக்கை இவர் தான் தமிழ்நாடு இப்போ புதுகையாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்கிற டிடியில் முதல் இசை வாசித்தவர் இவர் தான். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் ஏ ரஹ்மானோட ஒர்க் பண்ணது, பாலச்சந்தர் சாரோட ஒர்க் பண்ணுற அவங்க கம்பெனிக்கு ஒர்க் பண்ணது, அதெல்லாம் வேறு. அவருடைய மைலேஜுங்கிறது முதல்ல வந்து தமிழில் டிவின்னு ஒன்று ஒளிபரப்பு தொடங்கும்போது ஜனாதிபதி உரைக்கோட முதல் இசையை இவர் தான் வாசித்தார். அது ஒன்று. 2வது, நிறைய விளம்பரங்கள் பண்ணுவார். அப்புறம் இவருடைய ப்ரொடக்ஷனில் வந்து சன் டிவியில் அஸ்தபோதியார் நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க. அதுதான் இவருடைய இண்டிவிஜுவாலிட்டியை கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆச்சு. அங்கே இவருடைய கற்பனை தான் இவருடைய தான். ஏன்னா அடுத்தவங்க ஸ்கிரிப்டில் அவர் போகல, இவருடைய ஸ்கிரிப்டில் போனார் அவர். இந்த மதன் பாப் டீமால் இன்றைக்கி தமிழ் டிவி உலகத்தில் இருக்கிற நகைச்சுவை மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நகைச்சுவை நிகழ்ச்சியில் இருக்கிற பெரும்பாலான மதுரை முத்துல் தொடங்கி அசோக்கு, இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான நகைச்சுவை இளைஞர்களை உருவாக்கி விட்ருக்காரு. இவங்க நிகழ்ச்சி தான் அதை வந்து இவருடைய நிகழ்ச்சி சன் டிவியின் மூலமாக அந்த நிகழ்ச்சியில் அவர் வெளியிட்டார். என்ன இனிமேல்னா, இப்போ என்னோடய திருமணத்திற்கு பத்திரிக்கை வச்சுருந்தேன். அவர் தன்னுடைய பொண்ணு, பையன், மனைவி எல்லாரோட வழக்கமாக நடிகர்களுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சோம்னா அவங்க மட்டும் வந்துட்டு அதே போல் ஒரு பிடிவாதமாக ஒரு விஷயம், நான் தான் உங்களுக்கு தாலி வாங்கி தருவேன்னு சொன்னாங்க என் கல்யாணத்துக்கு. நான் சொன்னேன், சென்டிமெண்ட்டாக ஃபேமிலியில் அது எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியல சார். இல்லை, நான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை தொடங்கணுன்னா நான் உங்களுக்கு தாலி வாங்கி தரணுன்னாரு. அதுக்கு பிறகு அதுக்கு ஈடாக என்கிட்ட நீங்களே போய் எடுத்துக்கோங்கன்னு பணம் கொடுத்துட்டார். இது என்னென்னா,
ஏதோ ஒரு திருமணத்துக்காக ஒரு அழைப்பு கொடுக்க போகும்போது அவருடைய 1000 நண்பர்களில் நான் ஒருத்தன். இருந்தாலும் அவருக்கு என்னன்னா என்ன என்ன 2 பேருக்குமான பாண்டிங் என்னென்னா, அவர் சினிமா பற்றி பேசுவார், பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பேசுவார். அதேபோல் வந்து அவர்கிட்ட எந்த விதமான நிறைய ஆங்கில புத்தகங்களை படிப்பார். நிறைய ஆங்கில புத்தகங்கள் படிப்பார், அறிமுகப்படுத்துவார். இந்த புத்தகத்தில் இது இருக்குது, சிக்கன் சூப்னு இந்த ஒரு புக் இருக்குந்தாங்க, இதை படிங்க, இதில் வந்து சின்ன சின்ன தகவல்கள் இருக்கும். இவர் வந்து ஒரு லைப்ரரி மெயின்டைன் பண்ணுறா இல்லையா, லேட்டஸ்ட்டாக வந்த புத்தகங்களை வாங்கி படிச்சிருவார். அதை அறிமுகப்படுத்துறது. அதுக்கு அடுத்தது அவருடைய கோர் இசை தான். தன் வீட்டில் வந்து யார் வந்தாலும் அவங்களோட கிட்டார் வாசித்து அவங்கள ஒரு பாட்டு பாடுறது, ஹிந்தி, எந்த ஒரு ஐபிஎஸ் வந்தாலும் ஐஏஎஸ் வந்தாலும் அதே சிங்கர் வந்தாலும் உடனே இவருக்கு வந்து அந்த இசை கச்சேரி வீட்டிலேயே ஒரு ரூமில் வச்சுருந்தார். கச்சேரி நடத்துவாங்க ரொம்ப நேரம். உடனே 10 பாட்டு 20 பாட்டு நைட்டு வெளில போடும். அது வந்து சில நடிகர்கள் ரொம்ப குறைவாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க நடிப்புண்டு அதுன்னு இருப்பாங்க. ஒரு அடுத்தடுத்த துறை. அவர்கிட்ட உள்ளுக்குள்ளே இருந்த நான்கிற ஒரு திமிரு. அவர் யார்கிட்டையும் வாய்ப்பு கேட்க மாட்டார், யாருக்கிட்டையும் சந்திக்க மாட்டார், யாருக்கும் வாய்ப்பு நேரடியாக எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க மாட்டார். அப்புறம் வந்து அவருக்குன்னு ஒரு இந்த டீமாக வச்சு அந்த நகைச்சுவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இப்போ வேறு விவேக் ஒரு டீமாகவும் செந்தில் வடிவேலு ஒரு டீமாக வந்தாங்க. அந்த மாதிரி இவர் அதை இவர் செய்யலை. ஆனால் இவர் யாரும், ஆனால் இவர் நடித்த படங்கள் எல்லாமே பிராண்டடாக இருக்கும். ரவிக்குமார் சார் படமாக இருக்கலாம், எல்லாமே பிராண்டடாக இருக்கும். அவங்க அழைத்த இவர் ஃபோன் இன்னொரு இடத்துக்கு போயிருக்காது. அந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்டு நீங்கள் நடிச்சாகணும் அப்படின்னு சொன்னால் தான். அவரை பிடிக்காத விஷயத்தை செய்ய மாட்டார். பிடிக்காது, எனக்கு இந்த ரோல் பிடிக்கல, இது வேண்டான்றுவார். அந்த மாதிரி அந்த ஹேபிட் ஒன்று அவருக்கு வந்து. தொடர்ந்து ஏதாவது படம் ஒன்று பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த மாதிரியான முழுமையாக தானே இருக்கணும், ஒரு விஷயத்தில் தன்னுடைய க்ரியேட்டிவிட்டி இருக்கணும்னு நினைக்கிறவர். எனக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு அப்பா ஸ்தானம், ஒரு ஃப்ரெண்டு, எல்லா ரோலையும் பண்ணார். ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா அது சஜஷன் சொல்லுவார். ஏன் நீங்கள் இதை செய்யக்கூடாது, இப்படி பண்ணலாமே. ஏன்னா நான் நடிகர்களோட ஓரளவு அறிமுகமான ஆள் தான். நான் தொடர்ந்து வெவ்வேறு இந்த 20-25 ஆண்டுகளில் ஒரு நூற்றுக்கணக்கான சினிமாக்காரங்களோட பழகி. சினிமாக்காரங்களை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு லிமிட்லேருந்து ஒரு நட்புக்கு உள்ளே வரமாட்டாங்க. நம்ம குடும்பத்துக்கு சஜஷன் கொடுக்கறது அல்லது என்னுடைய கேரியருக்கு சஜஷன் கொடுக்கறது அந்த மாதிரியான செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன செய்வார், அக்கறை எடுத்து நீங்கள் இதை செய்யுங்க, இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை எழுதுங்க, இதை நீங்கள் எழுதிங்கன்னா உங்கள் பேர் நல்ல பேராக இருக்கும். அப்புறம் சில டைம் நான் அடிப்படையில் பத்திரிகை இருக்கும்போது நிறைய கான்ட்ரவர்சி எழுதுவேன். அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் கான்ட்ரவர்சி குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நட்போட்டம் பெருகும், உங்களை பார்த்தா பயப்படுவாங்க அப்படின்னு முதல்ல என்னை வந்து அந்த கான்ட்ரவர்சி எழுத்துலேருந்து என்னை மாற்றினதில் இவருடைய ரோல் இருக்குது. எப்படின்னா, அந்த லைஃப்பில் உங்களை கெட்ட பேராக நினச்சிடக்கூடாது. அந்த நகைச்சுவே இல்லை, வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருக்கும் சக மனிதர்களோட நேசிக்கணும். அந்த உங்களை பார்த்தா பயமே வரக்கூடாது. சுந்தரராஜன், நம்ம ஒரு 25 வருஷம் கழிச்சு நான் வேலை இல்லாதப்போ நீங்கள் வேலை இல்லாதப்போ நம்ம சந்திக்கும்போது ஒரு பாண்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அவர் நிறைய. அந்த விஷயத்தை வந்து நான் திரைத்துறையில் இவ்வளோ பேரோட பழகும்போது அவங்க லிமிட்டேஷன் வச்சுப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தில் அவங்க அக்கறையெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க சுந்தரராஜனை எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் சினிமாக்காரங்க பார்ப்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து நேற்று இரவு 12 மணிக்கு தான் இதை கேள்விப்பட்டேன். ஒரு 12 மணி நேரமாக என்னால் எதையுமே சிந்திக்க முடியல. எந்த ஃபோன் வந்தாலும் பதில் சொல்ல முடியல. நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிடு. அது முதல்ல. ரெண்டாவது வந்து எப்படி இப்போது சின்ன சின்ன சஜஷன் நம்ம லைஃப்பில் எப்போயாவது யார்கிட்ட கேட்குறது. இப்போ நான் ஆல்டர்னேட்டிவ் எடுக்கணும். அவர்கிட்ட கேட்டதை இல்லை அவர் எனக்கு சொன்னது இல்லை அவர் எனக்கு பண்ண கைடை வந்து நீ ஒருத்தர் பண்ண மாட்டாங்க. சின்ன விஷயம். அவருக்கு உடல் ரீதியாக புற்றுநோய் இருந்தது. அதுலேருந்து மீண்டு வந்துட்டார். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவர் மீண்டு வந்து கேன்சர், டெக்னிக்கலாக எனக்கு தெரியல, கேன்சரு. அதனால் அவரால் வந்து பழையபடி, ஆனால் உடல் ரீதியாக வந்து நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஆக்டிவாக எல்லாரையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அவர் இதை விட என்னென்னா, இப்போ நான் இந்த தகவல் புதுசு, யாருக்கும் தெரியாது. அவங்க அப்பா வந்து சுதந்திர போராட்ட வீரர். அதையே அவர் வெளியில் சொல்ல மாட்டார். அது நம்ம எதுக்கு சொல்லிட்டு, அவங்க அப்பா விடுதலை போராட்டத்தில் சிறை சென்ற ஒரு பத்திரிகையாளரோட பையன் இவர். மதுரை மித்திரன்னு ஒரு பத்திரிக்கை 1930கள் நடத்தினவர். மதுரையில் இவங்க ஃபேமிலி எல்லாம் மதுரையில் இருந்து இங்கே வந்தவங்க. இவங்க அங்கே தான் பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தாங்க. மதுரை மித்திரன் பத்திரிக்கையோட சுப்பிரமணியத்தோட பையன் தான் இவர். குடும்பம் பெரியதாக இருந்தாலும் எல்லாரையும் ஒரு பாசத்தோடு வளர்த்துருக்காரு அவங்க அப்பா. அதே போல் இவங்க அப்பாவோட திருமணத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்த காமராஜ், பக்தவச்சலம் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க குடும்பத்தில் வந்து பொலிட்டிக்கலாக இருந்ததை வந்து அவர் எங்கேயுமே வெளியே சொன்னதில்லை. அது இந்த 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 80வது சுதந்திர தினத்தில் அவருடைய அப்பாவை பற்றி எனக்கு நீண்ட நெடிய பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க அப்படின்னு அந்த மதுரை மித்திரன் என்கிற அவங்க அப்பாவை பற்றி இது வரைக்கும் வெளியில் தெரியாது. அவர் சுதந்திர போராட்ட வீரரோட பையன் அப்படிங்கிறத அவர் வந்து எங்கேயுமே வந்து என்கரேஜ் பண்ண மாட்டார். அவங்க எது சொன்னால் இப்போவும் அந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குது அஃபிஷியலாக. அதெல்லாம் இவங்க பெரிய எடுத்துக்க மாட்டாங்க. மதன் பாபு சாருங்கிற ஒரு மனிதர் எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் ஒன்று பிரதர், இன்னொன்று வந்து சக தோழன். என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இனி ஒருத்தரை நான் சந்திக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா எனக்கு 55 ஆண்டு ஆச்சு. அந்த தோழனாகவும் சகோதரனாகவும் ஒரு தந்தை ஸ்தானத்துலேயும் இருந்து என் லைஃபுக்கு இன்னொருத்தரை நான் சஜஷன் கேட்குறது கிடைக்காத ஒரு இழப்பு தான் இது. இனி நான் அவர் சொல்கிற விஷயம், அவர் சொல்கிற சஜஷனை இன்னொருத்தருந்து நான் எப்படி வாங்க முடியும்? அதனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சகோதரனை இழந்திருக்கேன், என்னுடைய தந்தையை இழந்திருக்கிறேன், என்னுடைய நண்பரை இழந்திருக்கிறேன். இது மூணுமான ஒரு குவியலான. ஏன்னா ஒவ்வொருத்தங்க லைஃப்பில் ஒரு நண்பர் இருப்பார், அவர் தந்தை மாதிரி இருக்க மாட்டார். ஒரு நண்பர் இருப்பார், அவர் வந்து சகோதரனாக இருக்க மாட்டார், நண்பராகவே இருப்பார். மதன் பாபுங்கிறது என்னுடைய லைஃப்பில் தந்தையாகவும் சகோதரனாகவும் நண்பராகவும் இருந்த அந்த 3 இடத்த இனி ஒருத்தரை வந்து ஈடு செய்ய முடியாதுங்கிறது தான் என்னுடைய ரொம்ப. இது போக போக தான் தெரியும். என்னுடைய லைஃப்பில் நாளைக்கு ஏதாவது ஒரு செட்பேக் வரும்போது என்னென்ன மதன் சார் இருந்தால் நமக்கு இந்த சொல்லியிருப்பார், இல்லை அவர் இது கொடுத்து உதவி இருப்பார், இல்லை அவர் வந்து அவரோட இழப்பு என்பது அவர் இல்லாத போது தான் தெரியும். இன்றைக்கி தான் இன்றைக்கி தான் அது அந்த எண்ணத்தை இன்றைக்கி ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு அது ஏற்படுத்திட்டு போயிட்டார். இனி போக போக தான் அது தெரியும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறது நிச்சயமாக. நானும் அவரை ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு நானும் அவரை சந்திக்க இருக்கோம். அங்கே சந்திக்கிற வாய்ப்பு இருந்தால் அவரை நான் மீண்டும் அவர் சந்திக்கணும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நான் சந்திப்பேன், நம்புகிறேன். Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. The Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.